வணக்கம். சாயி சச்சரிதத்தின் அத்தியாயம் 5 தொடர்ச்சி காண்போம். இக்கதையின் முழு விவரம். தானேவே சேர்ந்த திரு பி தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மம்லதார் சாயிபாபாவின் ஒரு பெரிய பக்தர். இவர் இந்த விஷயத்தை பற்றி சகுன் மேரு நாயக், கோவிந்த் கமலாக்கர், தீக்ஷித் இவர்களிடமிருந்து விசாரித்து பாதுகைகளை கொண்ட ஒரு கட்டுரையை சாயி லீலா சஞ்சிகையில் தொகுப்பு 2 எண் 1 பக்கம் 25 பதிப்பித்துள்ளார். அது கீழ்கண்டவாறு: சக வருடம் 1834 1912 பம்பாயைச் சேர்ந்த டாக்டர் ராம்ராவ் கோதாரி ஒரு முறை ஷீர்டிக்கு பாபாவின் தரிசனத்துக்கு வந்தார். அவரது கம்பவுண்டரும் அவரது நண்பர் பாயி கிருஷ்ணாஜி அலிபாகரும் அவருடன் வந்தார்கள். கம்பவுண்டரும் பாயியும் சகுன்மேரு நாயக் உடனுடன் கோவிந்த் கமலாக்கர் தீக்ஷித் உடனும் நெருங்கிய நண்பர்களானார்கள். சில விஷயங்களை பற்றி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் ஷீரடிக்கு சாயிபாபா முதல் விஜயம் செய்தது புனித வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருந்தது. இவ்வுண்மைகளின் ஞாபகார்த்தம் ஒன்று இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். பாபாவின் பாதுகைகளை பிரதிஷ்டை செய்வதற்கு எண்ணி அவரை சாதாரண கல்லில் செய்வதற்கு இருந்தனர். அப்போது பாயி நண்பரான கம்பவுண்டர் தனது எஜமானரான டாக்டர் ராம்ராவ் கோதாரியிடம் இதை தெரிவித்திருந்தார். அருமையான பாதுகைகளை அவர் வடிவமைப்பார் என்று யோசனை கூறினார். அனைவரும் இந்த யோசனையை விரும்பினர். டாக்டர் கோதாரியிடம் இது பற்றி தெரிவித்தனர். அவரும் ஷிரடிக்கு வந்து பாதுகைகளின் திட்டத்தை வரைந்தார். கண்டோபா கோவிலில் உள்ள உபாசனி மகாராஜிடம் அவர் சென்று தனது திட்டத்தை காண்பித்தார். உபாசனி அதில் முதல் முன்னேற்ற திருத்தங்கள் செய்து தாமரை புஷ்பங்கள், சங்கு, சக்கரம், மனிதன் முதலியவற்றை வரைந்து வேப்ப மரத்தின் உயர்வை பற்றியும் பாபாவின் யோக சக்தியை பற்றியும் உள்ள பின்வரும் ஸ்லோகங்களை அதில் பொறிக்கலாம் என்றும் யோசனை கூறினார். அந்த ஸ்லோகம் பின்வருமாறு: சதா நிம்ருஷ்யஸ்ய மூலாதிவாசாத் சுதாஸ்ராவினம் திக்தமப்ய பிரியம் தம் தரும் கல்பவ்ருக்ஷாதிகம் சாதயந்தம் நமாமேஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். உபாசனியின் யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. பாதுகைகள் பம்பாயில் செய்யப்பட்டு ஷீரடிக்கு கம்பவுண்டர் மூலம் அனுப்பப்பட்டன. பாபா அவற்றை ஆவணி மாத பௌர்ணமி தினத்தன்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அத்தினத்தன்று காலை 11 மணியிலிருந்து பாதுகைகளை கண்டோபா கோவிலிருந்து துவாரகாமாயிக்கு கே தீக்ஷித் ஊர்வலமாக தனது தலையில் எடுத்து வந்தார். பாபா அப்பாதுகைகளை தொட்டு இவைகள் பிரபுவின் பாதங்கள் என்றும் அவற்றை வேப்ப மரத்தடியில் பிரதிஷ்டை செய்யும்படியும் கூறினார். அதற்கு முதல் நாள் பஸ்தா சேட் என்ற பம்பாயை சேர்ந்த பார்சி பக்தர் ரூ. 25 மணி ஆர்டர் செய்திருந்தார். பாபா இத்தொகைகளை பிரதிஷ்டை செய்ய கொடுத்து விட்டார். பிரதிஷ்டையின் மொத்த செலவு ரூபாய் 100 ஆகியது. அதில் 75 நன்கொடைகள் ஆகின. முதல் 5 ஆண்டுகள் கே தீக்ஷித் அவர்களால் பாதுகைகள் வழிபாடு செய்யப்பட்டது. பின்னர் இவ்வழிபாடு ஜக்கடியை சேர்ந்த லக்ஷ்மண் காஷேஸ்வரால் செய்யப்பட்டது. முதல் 5 ஆண்டுகளில் டாக்டர் கோதாவரி விளக்கேற்றுவதற்காக மாதம் 2 ரூபாய் அனுப்பி வைத்தார். பாதுகைகளை சுற்றி போட வேலியும் அனுப்பினார். ஸ்டேஷனிலிருந்து அவ்வேலியை ஷீரடிக்கு கொண்டு வரும் செலவு ரூபாய் 7 - 8. கூரையும் சகுன்மேரு நாயக்கினால் கொடுக்கப்பட்டது. தற்போது ஜாக்கடி நானா பூஜாரி வழிபாட்டை செய்கிறார். சகுன்மேரு நாயக் நைவேத்தியம், மாலை விளக்கேற்றுதல் முதலியவைகளை செய்கிறார். பாயி கிருஷ்ணாஜி என்பவர் முதலில் அக்கல்கோட் மகாராஜின் அடியவர் ஆவார். சக வருடம் 1834 பாதுகைகள் பிரதிஷ்டை செய்யப்படும் சமயத்தில் அக்கல்கோட் போகும் வழியில் ஷீரடிக்கு வந்தார். பாபாவின் தரிசனமான பிறகு அக்கல்கோட்டுக்கு போக விரும்பி பாபாவின் அனுமதியை இதற்காக வேண்டினார். பாபா அவரிடம், அக்கல்கோட்டில் என்ன இருக்கிறது? நீ ஏன் அங்கு போக வேண்டும்? அக்கல்கோட் மகாராஜ் இங்கேயே இருக்கிறார் என்றார். இதை கேட்டு பாயி அக்கல்கோட் செல்லவில்லை. பாதுகைகளின் பிரதிஷ்டைக்கு பின் ஷீரடிக்கு அடிக்கடி வந்தார். ஹேமத் பந்திற்கு விவரங்கள் தெரியாதென்று வி தேவ் முடிக்கிறார். அவர் அங்கனம் அறிந்திருப்பாராயினும் அதை தன்னுடைய சச்சரிதத்தில் சேர்க்க தவறியிருக்க மாட்டார். மொஹிதீன் தம்போலியுடன் மல்யுத்த பயிற்சியும் வாழ்க்கையின் மாற்றமும். பாபாவின் மற்ற கதைகளுக்கு திரும்புவோம். ஷீரடியில் மொஹிதீன் தம்போலி என்னும் பெயருடைய ஒரு மல்யுத்த சண்டைக்காரன் இருந்தான். பாபாவுக்கும் அவனுக்கும் சில விஷயங்களில் உடன்பாடு ஏற்படவில்லை. இருவரும் மல்யுத்தம் செய்ய தொடங்கினர்.
இதில் பாபா தோற்கடிக்கப்பட்டார். அதிலிருந்து பாபா தம்முடைய உடையையும் வாழ்க்கை முறையும் மாற்றி அமைத்துக் கொண்டார். மேலாடையை கப்னியாக அணிந்தார். லங்கோடு அணிந்து தன் தலையை ஒரு துண்டு துணியால் மூடினார். தம்முடைய ஆசனத்திற்கு ஒரு சாக்கு துணியும் படுக்கைக்கு ஒரு சாக்கு துணியுமே உபயோகித்தார். கிழிந்த கசங்கிய கந்தல் உடைகளை அணிவதிலேயே திருப்தி அடைந்தார். அவர் எப்போதும் ஏழ்மை அரசுடைமையை விட நன்று, இறைமையை விட மிக மிக நன்று, கடவுள் ஏழைகளின் நிரந்தர நண்பராவார் என்று கூறிக்கொண்டிருந்தார். கங்காகீரும் மல்யுத்தம் செய்வதில் மிக்க விருப்பம் உள்ளவர். அவர் ஒரு முறை மல்யுத்தம் செய்யும் போது ஒரு ஆசையற்ற உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது. அப்போது ஒரு குரலில் அவரிடம் அவரது உடம்பை துறந்து கடவுள்களுடன் நிரந்தரமாக ஈடுபடிபடி கூறுவது கேட்டது. எனவே அவரும் சம்சாரத்தை துறந்து கடவுளை நோக்கி திரும்பினார். புண்டாம்பேக்கு அருகிலுள்ள ஒரு ஆற்றின் கரையில் ஒரு மடத்தை ஸ்தாபித்தார். சாயிபாபா மக்களுடன் கலந்து பேசுவதில்லை. அவரை யாராவது கேள்வி கேட்டபோது மட்டுமே அதற்கு பதில் கூறினார். பகற்பொழுதில் எப்பொழுதும் வேப்பமரத்தடியிலே உட்கார்ந்திருந்தார். சில சமயங்களில் கிராம எல்லையில் வாய்க்காலுக்கு அருகில் உள்ள ஒரு வாழைமரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தார். மாலை நேரங்களில் அவர் குறிக்கோள் இன்றி நடப்பது வழக்கம். சில நேரங்களில் நீம்காவன் போவார். அங்கு திரையம்பக் டேங்லியின் வீட்டிற்கு போவார். பாபா அவரை விரும்பினார். அவரின் தம்பியான நானா சாஹேபுக்கு இரண்டாவது திருமணம் செய்தும் குழந்தைகள் ஏதும் இல்லை. பாபா சாஹேப் நானா சாஹேபை பாபாவின் தரிசனத்திற்காக அனுப்பினார். சில காலத்திற்கு பிறகு பாபாவின் அருளால் நானா சாஹேப் ஒரு புதல்வனை பெற்றார். அதிலிருந்து சாய்பாபாவை பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு வந்தனர். அவருடைய புகழ் பரவி அகமத் நகரை எட்டியது. அதிலிருந்து நானா சாஹேப் சாந்தோக்கரும் கேசவ சிதம்பரம் மற்றும் பலரும் ஷீரடிக்கு வரத் தொடங்கினர். பாபா பகற்பொழுதில் தமது அடியவர்களால் சூழப்பட்டிருந்தார். இரவில் உதிர்ந்து கொட்டும் ஒரு பழைய மசூதியில் படுத்தார். பாபாவிடம் இந்த நேரத்தில் ஹூக்கா, புகையிலை, ஒரு டம்ளர் நீண்ட கஃப்னி, தலையை சுற்றி ஒரு துண்டு துணி, ஒரு சட்கா முதலில் சிறு சிறு உடைமைகள் இருந்தன. இவைகளை எல்லாம் பாபா எப்போது வைத்திருந்தார்? தலையில் உள்ள அச்சிறு துணி நன்கு முறுக்கப்பட்டு முடியை போல் இடது காதிலிருந்து முதுகில் தொங்கியது. இது பல வாரங்களாக துவைக்கப்படாதது. அவர் எவ்வித பூட்ஸோ காலனியோ அணியவில்லை. நாட்களின் பெரும்பகுதி ஒரு சாக்கு துணியே அவரின் ஆசனமாகும். ஒரு கௌபீனத்தை அவர் அணிந்திருந்தார். குளிரை விரட்ட எப்போதும் துணியின் முன்னால் இடது கையை மரக்கட்டையின் பிடியின் மீது வைத்தவாறு தெற்கு நோக்கி அமர்ந்திருந்தார். அந்த துணியின் அகங்காரம், ஆசைகள், எல்லாவித எண்ணங்களையும் ஆகியவற்றை காணிக்கையாக போட்டார். எப்போதும் அல்லாஹ் மாலிக், கடவுளே ஒரே உரிமையாளர் என்று கூறினார். எல்லா பக்தர்களுக்கும் வந்து அவரை தரிசித்ததிலும் அவர் அமர்ந்திருந்துமான மசூதியானது 2 அறைகள் அளவே இருக்கும். 1912க்கு பிறகு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. பழைய மசூதி பழுது பார்க்கப்பட்டு ஒரு தாழ்வாரம் எழுப்பப்பட்டது. இம்மசூதிக்கு பாபா தங்க வருவதற்கு முன் தகியா என்ற இடத்தில் வசித்து வந்தார். அங்கேதான் பாபா கால்களில் சலங்கை கட்டி அழகான நடனம் செய்து கொண்டு அன்புடன் பாடினார். சாய்பாபாவுக்கு விளக்குகள் என்றால் அதிக விருப்பம். அவர் கடைக்காரர்களிடமிருந்து எண்ணெய் வாங்கி மசூதியிலும் கோவிலிலும் இரவு முழுவதும் விளக்குகளை எரிய விடுவது வழக்கம். இது சில நாட்கள் நடந்து வந்தன. பின்பு எண்ணெய் இலவசமாக அளித்து வந்த வணிகர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இனிமேல் எண்ணெய் கொடுப்பதில்லை என முடிவு செய்தனர். வழக்கம் போல் பாபா அவர்களிடம் எண்ணெய் கேட்க போன போது அவர்கள் எல்லோரும் தீர்மானமாக எண்ணெய் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இதை கேட்டு குழப்பமடையாத பாபா மசூதிக்கு திரும்பி வந்து காய்ந்த திரிகளை விளக்கில் இட்டார். வணிகர்கள் மசூதிக்கு வந்து என்ன நடக்கிறது என்பதை ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தனர். பாபா மிக கொஞ்சம் சில துளிகள் மட்டுமே எண்ணெய் இருந்த தகர குவளையை எடுத்தார். தண்ணீரை அதில் ஊற்றி குடித்தார். இவ்விதமாக அதை நிவேதனம் செய்த பிறகு தகர டப்பாவில் தண்ணீரை மறுபடியும் எடுத்து எல்லா விளக்குகளிலும் அதனையே நிரப்பி கொளுத்தினார். வணிகர்களுக்கு ஆச்சரியத்தையும் பயத்தையும் விளைவிக்கும்படியாக விளக்குகள் எரிய தொடங்கின. இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருந்தன. வணிகர்கள் தங்கள் செய்கைக்கு மனம் வருந்தி பாபாவிடம் மன்னிப்பு கேட்க தொடங்கினர். பாபா அவர்களை மன்னித்து எதிர்காலத்தில் அதிக உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். போலி குரு ஜவஹர் அலி. மேலே குறிப்பிட்ட மல்யுத்தம் நடந்த 5 ஆண்டுகளுக்கு பின்னர் ஜவஹர் அலி என்னும் பெயருடைய பக்ரி தன் சீடர்களுடன் அகமத் நகரிலிருந்து ராகதாவுக்கு வந்து வீரபத்ர சுவாமி கோவிலுக்கு அருகில் உள்ள பக்கலில் தங்கினார். இப்பக்கரி படித்தவர், குரான் முழுவதையும் ஒப்புவிக்கும் ஆற்றல் உடையவர், இனிமையான உடையவர், கிராமத்தை சேர்ந்த பலர் மதிப்பற்றும்
பக்தியுடைய மக்கள் அவரிடம் வந்து மரியாதை செய்ய தொடங்கினர். அவர் அந்த கிராம மக்கள் உதவியுடன் வீரபத்திரர் கோவிலுக்கு அருகில் ஒரு ஈத் தினத்தன்று முகமதியர் தொழும் இடத்தின் முன்புள்ள சுவர் கட்டத் தொடங்கினார். இவ்விஷயத்தை பற்றி சில சர்ச்சைகள் உண்டானதால் ஜவஹர் அலி ராகதாவை விட்டு புறப்பட வேண்டியதாயிற்று. பிறகு அவர் ஷீரடிக்கு வந்து பாபாவுடன் மசூதியில் தங்கினார். அவருடைய இனிமையான வாக்குகளால் மக்களை கவர்ந்தார். பாபாவை தன்னுடைய சீடர் என்று கூறத் தொடங்கினார். பாபாவும் அதை மறுக்கவில்லை. அவரின் சீடராக இருக்க சம்மதித்தார். குரு சீடர் இருவரும் ராகதாவுக்கு திரும்பி அங்கு வந்து வசிக்க முடிவு செய்தனர். குரு சீடரின் மதிப்பை அறிந்திருக்கவே இல்லை. ஆனால் சீடர் குருவின் குற்றங்களை உணர்ந்திருந்தார். எனினும் அவரை மதிக்காமல் இருந்ததில்லை. பாபா தமது கடமைகளை கவனத்துடன் ஆற்றிக்கொண்டு வந்தார். தமது குருவிற்கு பல்வேறு விதங்களில் பணிபுரிந்தும் வந்தார். ஷீரடிக்கு அவர்கள் அடிக்கடி வருவது வழக்கம். ஆனால் அவர்களின் முக்கிய இருப்பிடம் ராகதாவாகும். ஷீரடியில் உள்ள பாபாவின் அன்பு சீடர்கள் பாபா அவர்களை விட்டு ராகதாவிற்கு தங்கியிருப்பதை விரும்பவில்லை. எனவே அவர்கள் ஒரு கூட்டமாக ராகதாவுக்கு சென்று பாபாவை ஈத்காவுக்கு அருகில் சந்தித்து தாங்கள் வந்த காரணத்தை கூறினார்கள். பாபா அவர்களிடம் பக்ரி ஒரு கோபக்கார குணங்கெட்ட மனிதர் என்றும் தான் அவரை விட்டு வர முடியாது என்றும், எனவே பக்ரி வருவதற்குள் எல்லோரும் திரும்பி விடுவது நல்லது என்றும் கூறிக்கொண்டிருந்தார். அப்போது பக்ரி திரும்பி வந்து தனது சீடனை அவர்களுடன் அழைத்து செல்ல முயன்றதாக அவர்களுக்கு கோபித்தார். சில விவாதங்களும் தகராறுகளும் நிகழ்ந்தன. முடிவில் குரு சீடர் இருவருமே ஷீரடிக்கு திரும்பும்படி தீர்மானிக்கப்பட்டது. எனவே அவர்கள் ஷீரடிக்கு திரும்பி வந்து வசிக்க தொடங்கினர். சில நாட்களுக்கு பிறகு குரு தேவிதாசரால் சோதிக்கப்பட்டு முழுமைக்கு தேவையுள்ளவர் என கண்டுபிடிக்கப்பட்டார். பாபா ஷீரடிக்கு கல்யாண கோஷ்டியுடன் வருவதற்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேவிதாசர் 10 அல்லது 11 வயது பாலகனாக மாருதி கோயிலில் வசித்து வந்தார். தேவிதாசருக்கு பல சிறப்பான அம்சங்களும் சிறப்பான கண்களும் அமைந்திருந்தன. அவர் அவாவின்மையின் அவதாரமும் ஞானியும் ஆவார். தாத்யா, கோதே, காஷிநாத் போன்ற பலர் அவரை தமது குருவாக நினைத்திருந்தனர். அவர்கள் ஜவஹர் அலியை தேவிதாஸ் முன்னிலையில் கொண்டு வந்தனர். அவர்கள் தொடர்ந்து விவாதத்தில் ஜவஹர் அலி தோற்கடிக்கப்பட்டார். பின்பு ஷீரடியை விட்டு ஓடி பீஜப்பூர் சென்று தங்கினார். பல ஆண்டுகளுக்கு பின்னர் ஷீரடிக்கு திரும்பி வந்து சாயிபாபாவின் முன்னர் வீழ்ந்து வணங்கினார். அவர் குரு என்றும் சாயிபாபா சீடர் என்றும் காணப்பட்ட தோற்றம் தெளிவாக்கப்பட்டது. அவர் தன் குற்றத்திற்காக வருத்தப்பட்டிருக்கையில் சாயிபாபா அவரை மரியாதையுடன் நடத்தினார். இவ்விஷயத்தில் உண்மையான ஒழுக்கத்தால் சாயிபாபா என்றும் அகங்காரத்தை களைந்து சீடனது கடமைகளையும் ஒழுங்காக செய்து உயர்ந்த பதவியை தன்னை உணர்தல் அடைவது என்பதை காட்டியுள்ளார். இக்கதை மகள் சாபதி சாயிபாபாவின் ஒரு பெருந்தகை அடியவர் என்றும் சீடரால் கூறப்பட்டுள்ளபடி கொடுக்கப்பட்டது இருந்தது. அடுத்த அத்தியாயத்தில் ராமநவமி திருவிழா, மசூதியின் முந்தைய நிலை, அதன் பழுதுபார்ப்பு ஆகியவற்றை காண்போம். இவ்வத்தியாயம் இத்துடன் முடிவடைந்தது. நாளை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.